வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அபான முத்திரை. நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் அனைத்தையும் முழுமையாக வெளியேற்ற இந்த முத்திரை நமக்கு உதவி பண்ணுது. நம்ம உடம்புல 10 விதமான வாயுக்கள் உள்ளன. அதில் கழிவை கீழ்நோக்கி தள்ளக்கூடிய வாயுவோட பெயர் அபான வாயு. இந்த வாயுவை தூண்டக்கூடிய செயலை செய்கிறது தான் அபான வாயு முத்திரை. இந்த முத்திரை செய்கிறதுனால நம்ம வயிற்றில் உள்ள கழிவுகள் வேகமாக வெளியேற்றப்படுது. இந்த முத்திரையை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நம்ம கட்டை விரலோட நுனியோட இந்த நடுவிரல் மற்றும் மோதிர விரலோட நுனிகளை சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி மேலே வச்சு இந்த மாதிரி அழுத்தக்கூடாது. இப்படி நுனிகள் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி இப்படி மிதமான ஒரு அழுத்தம் கொடுக்கணும். 2 கைகள்லையும் இந்த முத்திரையை நம்ம செய்யணும். எப்படி செய்யலான்னா, தரையில் சம்மணம் போட்டு அமர்ந்து பண்ணலாம். இல்லைன்னா நாற்காலியில் அமர்ந்து கால்களை தரையில் வச்சபடி இந்த முத்திரையை நம்ம செய்யலாம். இந்த முத்திரையை நம்ம காலை மாலை 2 வேளையும் செய்யலாம். 20 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை நம்ம செய்யலாம். பிரச்சனை அதிகமாக இருப்பவங்க 40 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை செய்யலாம். வெறும் வயிற்றில் செய்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இந்த முத்திரையை நம்ம செய்யலாம். இந்த முத்திரை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கீழ் நோக்கி தள்ளப்படுறதுனால நாட்பட்ட மலச்சிக்கல் நமக்கு சரியாயிடும். வயிறு குடல் சுத்தமாயிடும். உடம்பில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வைக்கும். பிறகு மூக்கடைப்பு, தலைபாரம், தலையில் நீர் கோர்க்கிறது, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி எல்லாம் சரியாகும். வயிற்றில் தங்கி இருக்கிற வாயு வெளியேறதுனால நமக்கு வயிற்று வலியும் சரியாகும். சிறுநீரக கல்லடைப்பு, நீரடைப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் வெளியேறுதல், இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவங்க நிறைய தண்ணீர் குடிக்கணும். பிறகு இளநீர், கரும்புச்சாறு இந்த மாதிரி எல்லாம் குடிக்கணும். நிறைய குடித்ததுக்கப்புறமா அரை மணி நேரம் கழித்து இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு 5 முறை அப்படிங்கிற கணக்கில் 20 நிமிஷம் செய்யலாம். இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சு வர்றதுனால நம்ம வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, இதயம், கர்ப்பப்பை இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாமே சீராக இயங்கும். வாந்தி, பேதி இந்த மாதிரி பிரச்சனை இருக்க டைமில் மட்டும் இந்த முத்திரையை நம்ம செய்யக்கூடாது. அப்புறம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய வலியெல்லாம் சரியாகும். இந்த முத்திரை ஒரு 10 நிமிஷம் செய்தாலே போதும். அப்புறமா மூளை கடுப்பு இருக்கவங்க கடுப்பு குறையும் வரைக்கும் இந்த முத்திரையை செய்யலாம். மூலத்திற்காக அறுவை சிகிச்சை செய்தவங்க 1 மாதம் கழித்து இந்த முத்திரையை செய்து வந்தால் திரும்பவும் மூலத்தில் கட்டி, மூலம் தொடர்பான பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்க தினமும் இரவு ஒரு 15 நிமிடம் இந்த முத்திரையை செஞ்சாங்கன்னா காலையில் அவங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு காலையில் மலம் ஈஸியாக அவங்களால கழிக்க முடியும். இதனால் டெய்லி காலையில் அவங்க மலம் கழிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்களுக்கு மந்த குணம், பசியின்மை அதெல்லாம் சரியாகி படிப்பில் அவங்க கவனம் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் அஜீரணம் எல்லாம் சரியாகும். சாப்பிட்ட சாப்பாடு நல்லபடியாக அவங்க எல்லாருக்குமே டைஜஸ்ட் ஆகும். இந்த முத்திரையை டெய்லி ஒரு 10 நிமிஷம் செஞ்சாங்கன்னா நல்ல டைஜஷன் நடக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும். பித்தப்பை பிரச்சனைகள் சரியாகும். மைக்ரைன் தலைவலி சரியாகும். அதுக்கப்புறம் இதயத்தை வலுப்படுத்தி இதய துடிப்பு சீராகும். அதுக்கப்புறம் கர்ப்பிணிகள் இந்த முத்திரையை 9வது மாதத்தில் தினமும் ஒரு 10 நிமிஷம் செஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு இந்த முத்திரை உதவி பண்ணுது. எல்லாரும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நன்றி.